வணக்கம் நேர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன துணிகளை வச்சு இப்படி துணிகளை வச்சு கட் பீஸுகளை வச்சு நம்ம ஒரு சின்ன கவுன் தைக்க போகிறோம்னா, அதாவது உடம்பு 26ம் உயரம் ஒரு 26 இன்ச்சு உயரமும் 28 இன்ச்சு பாடி அளவும் வச்சு நம்ம வெட்ட போகிறோம்னா, அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம், மேல் சட்டையை முதல்ல வெட்டுறோம்னா அதுக்கு இப்படி ஒரு கோடு நேராக துணிக்கு நேராக கோடு ஒன்று போட்டுக்கொள்கிறோம். போட்டுட்டு சட்டையின் உயரம் 10.5, அப்போ நம்ம 11.5 எடுக்கிறோம். மேல் உயரம் சட்டையில பாருங்க, 10.5 11.5 நம்ம எடுக்கிறோம். 1 இன்ச்சு தையல் வாசி வேணும் இல்லை, இப்போ 11.5 வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கொள்கிறோம். போட்டுட்டு ஷோல்டர் இவங்களுக்கு 5.5 இன்ச்சு எடுக்கிறேன்னு, 5.5 இன்ச்சு போதும். எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு கழுத்து 2 இன்ச்சு போதும். சின்ன பிள்ளை தானே, 2 இன்ச்சு போதும். தைக்கக்குள்ளே 4 இன்ச்சு வரும். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி கொண்டு இப்படி ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டர் 5.5 எடுத்தோம் இல்லை, அதே மாதிரி இங்கேருந்து 5.5 எடுத்துக்கொள்ளுங்க. மேல் ஷோல்டரில் இருந்து 5.5 எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போடுங்க. இப்போ இந்த பிள்ளைண்ட பாடி அளவு 28, எல்லாம் கூட்டி கழித்து 28 எடுத்துருக்கு. அதாவது 26 இன்ச்சு பாடி அளவு, 2 இன்ச்சை கூட்டினா 28, 28 4 பிரித்தா 7, 7 தையல் வாசி 1 8 இன்ச்சு விட்டாச்சு. இடுப்பு 25, 6.25, 1 இன்ச்சு தையலுக்கு இலைகால. சரியாச்சுட்டு இப்போ வெட்டுவோம். இந்த இடத்துல விறக்குல நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு ஸ்லாப் கொண்டு வச்சுக்கலுங்க. அப்போ தான் அந்த கவுன் வடிவாக வரும், ஒரு பக்கம் தொங்காமல். பெரிய ஆக்களுக்கு சின்ன ஆக்களுக்கெல்லாம் இதே மாதிரி தான். இப்போ கழுத்தெல்லாம் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தைச்சிக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டேட் வேண்டாம், டேட் போடுற குறைஞ்சி நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம். நான் டேட் அதுக்கெல்லாம் எடுக்க இல்லையா. இப்போ இந்த பாருங்க, இது ஒரு சின்ன துண்டு இது பாருங்க, இப்படி வச்சு இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது தையல் வாசிங்க, இது தையலுக்கு போகுது. இது பாருங்க, இது தையலுக்கு போகுது. இதை இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. சரியா, மார்க் பண்ணிட்டு அதே அளவு இங்கே வச்சு இதை மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிட்டு இதையும் இப்படி கீறிக்கொள்றீங்க. கீறிட்டு இதை வெட்டிட்டீங்க. வெட்டிட்டு இதுக்கு மேலே இதை போடுங்க.
இதுக்கு மேலே இதை போடுங்க. போட்டுட்டு இதில் இருந்து இந்த அளவு எடுத்துக்கங்க. 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சுண்டா இங்கேயும் இருந்து நாங்கள் 10 இன்ச்சுண்டா 1 இன்ச்சு குறைச்சி கொள்ளுங்க. 9 இன்ச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வடிவாக வருமா. எடுத்துட்டு இப்படி வந்துட்டு இப்போ பாருங்க. இதை இப்படி வச்சாச்சு. இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஃப்ரீல் பிடிக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு வேறு டிசைன் போடுறா கூடிய போடலாம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு சும்மா கோட் மாதிரி உண்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சும்மா ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இப்படி துணி எடுத்துக்கலுங்க. இது பாருங்க, இப்படி வச்சுட்டு போட்டால் கூடிய நல்லா தான் இருக்கு. இது பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு துண்டு எடுத்துக்கலாங்க. இப்படி இதை சரிச்சு வச்சுக்கலாங்க. சரிச்சு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்போ இதை பாருங்க, இதை இப்படி வைக்க போகிறீங்க. வச்சுட்டு நீங்கள் இதில் பட்டன் கட்டலாம். அடுத்து இதை இதோட மூட்ட போகிறீங்க. இந்த துணியை வந்து கீழுக்கு ஃப்ரீல் பண்ண போகிறீங்க. அப்போ நல்லா நீட்டாக இருக்கும். ஃப்ரீல் பண்ணக்குள்ள இதில் ஒரு பைப்பிங் எதுவும் வச்சு விட்டிங்கன்னா, இந்த ப்ரௌன் கலரில் இந்த பாருங்க, இதில் வந்து ஒரு பைப்பிங் வச்சு விட்டிங்கன்னா நல்ல வடிவாக இருக்கும். இவ்வளோன்னா இதை பார்த்து இந்த சின்ன அளவுலாம் இப்போ நான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு கட் பீஸ் துணியை வச்சு ஒரு சட்டை எப்படி போடுறேன்ட்டு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் பெரிய ஆக்களோட அளவுக்கும் எடுக்கணும். நல்லா தெளிவாக தெரியுது பாருங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. அப்போ தான் என்னை நான் திருத்திக்கொள்ளலாம். அடுத்தது உங்களுக்கு தெளிவாக விளங்காட்டி போனாலும் கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வேணுமென்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கும் உதவி செய்ய விரும்பினா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம்.